வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, கவலைப்படாதே. நான் தான் உன் வாராகி வந்துள்ளேன். உன்னிடம் பேச, மனம் திறந்து பேசவே வந்துள்ளேன். வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து, எல்லா விஷயத்திலையும் ஏமாற்றங்களை சந்தித்து, எப்பொழுதுடா வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்று நினைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் இப்பொழுது வந்து பேசுகிறேன். என் தங்கமான குழந்தையே, வாழ்வில் சில விஷயங்கள் நமக்கு தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைக்க கூடாது, செய்யக்கூடாது. நமக்கு எது சந்தோஷத்தை தருகிறதோ அந்த விஷயத்தை தான் நம் வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டுமே தவிர, நம் வாழ்வுக்கு எது தொந்தரவாக இருக்கிறதோ அதை நம் வாழ்வுக்குள் கொண்டு வரவே கூடாது. அதுவே சில விஷயங்கள் நமக்கு கஷ்டத்தை தந்தாலும் நமக்கு பிடிக்கும், பிற்காலத்தில் நமக்கு சந்தோஷத்தை தரும் சில செயல்கள். அது போன்ற செயல்களுக்கு நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சிகள் செய்து வாழ்வில் வெற்றி பெறலாம். சில விஷயங்கள் நமக்கு தொந்தரவை மட்டுமே தரும். அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி நண்பர்கள், அந்த மாதிரியான உறவுகளை நாம் எப்பொழுதும் நம் வாழ்வில் சேர்த்து கொள்ளவே கூடாது என்பதே உண்மை. நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பதற்கு காரணம் என்ன? நீ நன்றாக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நிறைய உறவுகள், நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று சில விஷயங்கள் உனக்கு குறைவாக விட்டது. அதாவது தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வந்தவுடன் இதில் நம்மளை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிவிட்டு விடுவாளோ என்று உன்னை சுற்றி இருந்த உறவுகளும் நண்பர்களும் உன்னை விட்டு விலகி விட்டார்கள். அதனால் நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், ஆபத்தோ சந்தோஷமோ இது இரண்டிலும் இருப்பவர்களே உண்மையானவர்கள். இதில் சந்தோஷத்தில் மட்டும் இருந்து கொண்டு ஆபத்தில் நமக்கு உதவி செய்யாதவர்கள் நண்பர்கள் என்ற பெயரையே களங்கப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் வருகிறார்கள். நண்பன் என்றால் என்ன தெரியுமா? வாழ்வில் எப்பேறுபட்ட கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம் கஷ்டத்தை அவன் கஷ்டமாக பார்க்க வேண்டும். நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம் எவ்வளவுதான் குறைவாக இருந்தாலும் அதையெல்லாம் பார்க்காமல் நம் நண்பன் என்ற சில விஷயங்களை உதவியாக இல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்வில் அவன் ஆறுதலாவது சொல்ல வேண்டும். சிலர் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள். அது போன்ற உறவானது போலியான உறவு என்பதே உண்மை. தங்கமே, வாழ்க்கையில் நீ எதையுமே நினைத்து கவலைப்படாதே. உனக்கு நண்பனாகவும் நல்ல உறவாகவும் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து தரவும் இங்கு வாராகி நான் உள்ளேன். நிச்சயமாக உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்லதொரு மாற்றத்தையே உருவாக்கி தருவேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் நான். ஜெய் வாராகி.